வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலில் ஆன்லைன் சம்மந்தமான வேலைகள் பற்றின தகவல்கள் எல்லாம் நான் தொடர்ந்து பகிர்ந்துட்டு வரேன். இதில் ஆன்லைனில் நாங்கள் இணைஞ்சு வேலை பார்க்கக்கூடிய தளங்களில் உள்ள நியூ அப்டேட்ஸை உடனே வீடியோவாக நாங்கள் கொண்டு வந்துட்ருக்குறோம். நாங்கள் வேலை பார்க்குற தளங்களில் நீங்களும் இணைஞ்சிருந்தீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கான தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்வோம். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. ஹாய் எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் SBO. ஓகேங்களா? SBOவோட லாஸ்ட் அப்டேட், இப்போ உள்ள லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/8 அவங்க வந்து இன்னைய டேட்டில் வந்து காலையில் 9:52க்கு இந்த ஆடியோவை கொடுத்துருக்காங்க. யார் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும் அப்படிங்கிறத பற்றின தகவல்களை தெளிவாக சொல்லியிருக்காங்க. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நீங்கள் அதை கரெக்டாக தெளிவாக ஃபாலோ பண்ண முடியும். இப்போ அதுக்கான டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கண்டென்ட் எலிஜிபிலிட்டி. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிள் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கணும், ஒரு பிளாக் வச்சுருக்கணும். வெப்சைட் ஆர் பிளாக் ஏதாவது ஒன்று, ஓகேங்களா? வெப்சைட் இருக்குனாலும் ஓகே, பிளாக் இருக்குனாலும் ஓகே. ஆனால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு சிஸ்டம் இல்லை லேப்டாப் இருக்கணும், ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு டிஜிட்டல் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு அந்தளவு குவாலிட்டியாக பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, என்னால் மொபைல்லையே நான் குவாலிட்டியாக கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை சூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இதுதான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரோட எலிஜிபிலிட்டி. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதில் எதுலையாவது உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். நீங்கள் அந்த சேனலை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து நான் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலே போதும், இதுக்கான எலிஜிபிலிட்டி ஓகே தான். நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல்லையே வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான், சரிங்களா? இதில் என்ன மாதிரியான கண்டென்ட், என்ன மாதிரியான அதை பற்றின வேலைகள் எல்லாம் அடுத்தடுத்து வர்றபோது அவங்க சொல்லுவாங்க. அப்போது அதை வந்து நம்ம சரியாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குன்னா மட்டும் அதை சூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இல்லைங்காட்டி தவறாக எப்போவுமே சூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒரு ஃபார்மை வந்து தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கம்பெனிக்கும் கஷ்டம். அவங்க வந்து திரும்ப உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சுனாலும் திரும்ப வந்து ஐடியை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? அதனால் யோசித்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், கவனமாக பண்ணுங்கள், எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் பண்ணுங்கள். அதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் இதில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து இந்த வீடியோவோட ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணணும், சரிங்களா? நான் இப்போது அதோட வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு வரலாம் வாங்க. இப்போ SBOவோட வெப்சைட்குள்ளே போகலாம். SBOவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் வந்து அந்த ஃபார்ம் வந்து எப்படி வந்து ஃபில்அப் பண்ணுறது, அதை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்கள் வெப்சைட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஐடி போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து உங்களோட நேம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதில் வந்து டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும், சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் வந்து ஃபார்மில் வந்து நம்மளோட நேம் அண்டு ப்ரொஃபைல் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சூஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளோட ஆப்ஷன் என்னவோ அதை சூஸ் பண்ணணும், ஓகேங்களா? நான் இப்போ உங்களுக்கு ரெண்டுமே பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் வந்து இது ஒரு டெமோ வீடியோ தான், அதனால் நான் சப்மிட் கொடுக்க மாட்டேன், ஓகேங்களா? நீங்கள் கடைசியாக பண்ணும்போது சப்மிட் கொடுத்துக்கோங்க. இதை வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் வந்து இப்போ செலக்ட் பண்ணுறோம். டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வெப்சைட் ஆர் பிளாகோட URL வந்து நீங்கள் கொடுக்கணும் இதில், ஓகேங்களா? வெப்சைட்டோ இல்லை பிளாகோ எது வச்சுருக்கீங்களோ அதோட URL வந்து நீங்கள் கொடுக்கணும். உங்களோட நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட நேம் ப்ளஸ் பிளாக் ஸ்பாட்ஸ் அப்படின்னு வரும், blogspot.com அப்படின்னு வரும். அதில் வந்து நீங்கள் உங்களோட பேஜில், பிளாகோட பேஜில் வந்து கடைசியாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அதோட அட்ரஸ் இருக்கும், பிளாக் அட்ரஸ்னு இருக்கும். அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டோட நேம், உங்கள் வெப்சைட் என்ன ப்ரேயரில் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த 3 டாட்ஸ் லைன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா உங்களோட நேம் வந்து அதில் ஷோ ஆகும். என்ன பேரோ அதை கொடுத்துருங்க.
போஸ்டிங் கண்டென்ட் கேட்டகரிஸ் என்னென்ன மாதிரியான போஸ்ட் வந்து நீங்கள் போடுவீங்க. நான் வந்து குக்கிங் வீடியோஸ் போடுவேன், டான்ஸிங் வீடியோஸ் போடுவேன், அந்த மாதிரியான என்னென்ன வீடியோஸ் போடுவேன், உங்களோட ஓன் கண்டென்ட் என்ன போடுவீங்க அப்படிங்கிறத இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். வெப்சைட் ஆர் பிளாக் வந்து எப்போ க்ரியேட் பண்ணீங்க அந்த க்ரியேட் டேட் வந்து இதில் கொடுத்துருங்க. ஓகேங்களா. பிளாகும் வெப்சைட்டும் க்ரியேட் பண்ண டேட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பிளாகாக இருந்தீங்கன்னா பிளாகில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது போஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த டேட் அண்ட் டைம் இருக்கும், அதை வந்து இதில் போட்டுருங்க. கண்டென்ட் போஸ்டிங் டிவைஸ், நீங்கள் என்ன மாதிரியான டிவைஸில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, அதாவது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரை எதில் வந்து போஸ்ட் பண்ணி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது லேப்டாப்னா லேப்டாப்னு கொடுங்க, இல்லை மொபைல்னால் மொபைல்னு கொடுங்க. ஓகேங்களா. என்ன மாதிரியான வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத. ஆனால் மொபைலில் வந்து அவங்க மோஸ்ட்லி வேணான்னு தான் சொல்கிறாங்க. கண்டென்ட் ரைட்டரை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு பர்சனல் ஒரு லேப்டாப் ஒரு சிஸ்டம் ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்படின்னா வந்து தான் ஒரு பர்ஃபெக்ட் கண்டென்ட்டை உங்களால் கொடுக்க முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி போஸ்ட் பாசிபிள் பர் வீக், ஒரு வீக்குக்கு ஒரு வாரத்துக்கு எத்தனை போஸ்ட் உங்களால் போட முடியும், 4, 5, 6 எவ்வளோ போட முடியும். ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இந்த சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இவ்வளோதான் ஒர்க். சரிங்களா. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு இதுதான் ஃபார்மேஷன். இது எல்லாம் கொடுத்து கரெக்டாக சப்மிட் கொடுத்துருங்க. ஃபார்மில் எந்த ஒரு தப்போ குளறுபடியோ பண்ணாதீங்க. சரிங்களா. அது உங்களுக்கு தான் நஷ்டமாகும். இப்போ வந்து நான் மறுபடியும் என்ன பண்ணணுன்னா, டிஜிட்டல் டாஸ்க்கு அப்ளிகேஷன் தான் நீங்கள் போகணும். இது கொடுத்து முடித்தோடனே சப்மிட் கொடுத்து முடித்தோடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்க்ரால் பண்ணோடனே கீழே இங்கே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் எதை செலக்ட் பண்ணிங்களோ அது காட்டிட்டு பெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். நான் டெமோ வீடியோங்கிறதுனால இதில் உங்களுக்கு ஷோ ஆகலை. ஓகேங்களா. இப்போ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் சூஸ் பண்ணுங்கள். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதில் எது வச்சுருக்கீங்களோ அதோட யூஆர்எல்லை இதில் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா. அதோட யூஆர்எல்லை நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட அபவுட் பேஜில் போனீங்கன்னா உங்களோட யூஆர்எல் இருக்கும், அதை நீங்கள் டைப் பண்ணி காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். உங்களோட யூடியூபோட நேம் என்ன பேரில் இருக்குது. இப்போ என்னோடய சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வெற்றி நிச்சயம் 24 அப்படின்னு இருக்கும். அந்த சேனலோட நேம் வந்து இதில் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எல்லாமே டைப் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. வெற்றி நிச்சயம் என்னோடய பிளாகில் நான் எப்படி என்னோடய யூடியூப் சேனலுக்கு வந்து நேம் வச்சுருக்கணும் அப்படியே வச்சுருக்கேன். கண்டென்ட் கேட்டகரிஸ் நான் என்ன மாதிரியான கண்டென்ட்ஸ் போடுவேன், குக்கிங் வீடியோஸ் இல்லை மோட்டிவேஷ்னல் வீடியோஸ். நான் வந்து மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் வந்து போடுறேன் அப்படின்னா நான் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் அப்படிங்கிறத இதில் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. மோட்டிவேஷன் வீடியோஸ். ஓகேங்களா. இந்த மாதிரியாக கொடுத்துக்கோங்க. என்ன கேட்டகரியில் நீங்கள் கொடுப்பீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. சேனல் என்றைக்கு ஆரம்பிச்சது, இது அபவுட் பிளேஸில் போனீங்கன்னா தெரியும். நீங்கள் எப்போ சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது நீங்கள் அந்த டேட்டை வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு அதில் வந்து காட்டுற டேட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ண டேட்டை வந்து நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம். எந்த டைமில் எப்போ க்ரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு 22 க்ரியேட் பண்ணிங்களா, 23 எப்போவோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. 23 க்ரியேட் பண்ணிங்கன்னா 23ன்னு கொடுத்துட்டு இதில் செட்டுன்னு கொடுத்துருங்க. டைம் வந்து அப்ராக்சிமேட்டாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. வீடியோ போஸ்டிங் டிவைஸ் நான் வந்து எல்லாமே மொபைலில் தான் பண்ணுறேன், அதனால் நான் வந்து மொபைலில் கொடுத்துக்கிறேன். ஹவு மெனி வீடியோஸ் பாசிபிள் பர் வீக்னு கேட்டிருக்காங்க. என்னால் ஒரு வீக்குக்கு வந்து ஒரு 4 வீடியோ போட முடியும். நான் அதனால் 4ன்னு கொடுக்குறேன். சப்மிட் ஆப்ஷனை நான் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா இது எனக்கு ஓகே ஆகிடும். சரிங்களா. இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் இதில் எதுலேயுமே நான் எதுவுமே கொடுக்க போகிறது இல்லை, அதனால் நான் கொடுக்கல. சரிங்களா. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதில் வந்து நீங்கள் டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனுக்கு வந்துக்கோங்க. இதில் ஒன்றுமே உங்களுக்கு வந்து இதில் காட்டாது. நீங்கள் ஒரு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக இருக்கீங்க, நான் வந்து மைக்ரோ டாஸ்க் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளேயே வராதிங்க. இது உங்களுக்கானது கிடையாது. இவங்க 2 பேர் மட்டும்தான் இதை செலக்ட் பண்ணணும், வேறு யாருக்கும் இந்த அப்ளிகேஷன் தேவையே படாது. அதனால் இதை ஃபில்அப் பண்ணாதீங்க. சும்மா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணியும் யாரும் பார்க்காதீங்க. சரிங்களா. மோஸ்ட்லி தேவைப்படுறவங்க மட்டும் ஓப்பன் பண்ணி இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ. நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவாக புரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அதை பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.